வெல்கம் டு அவர் சேனல் மக்களே. பாம்பன் பாலத்தோட அப்டேட் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். பணிகள் நிறைவடைந்து சிஆர்எஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவ்வளோவா அப்டேட் பார்க்கல. ஏன்னா வந்து எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ வந்து சிஆர்எஸ் வந்து ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள் வந்து சுட்டி காட்டியிருந்தார். அதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதற்கான வந்து ரயில்வே துறையானது 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து செய்திகளில் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ அவங்க வந்து இனிமேல் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பார்த்துட்டு போனதன் ஒரு விளைவாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்தை கடந்து எம்டி பெட்டிகளானது பராமரிப்புக்காண்டி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் செல்ல உள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக ராமேஸ்வரம் மதுரை, அதாவது தற்போது மண்டபம் மதுரை இடையே இயக்கப்படும் வாரம் 2 முறை ரயிலானது நிரந்தரமாக ரத்து செய்யப்படுகிறது. அதாவது இந்த ரயில் வந்து திருப்பதி மற்றும் கன்னியாகுமரியிலிருந்து மண்டபம் வந்து பயணிகளை இறக்கிவிட்டு ஒரு வழி சிறப்பு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலாக வந்து மதுரை செல்லும் பராமரிப்புக்காண்டி இந்த ரயில் வந்து முற்றிலுமாக ரத்து செய்கிறாங்க. இனிமேல் இந்த ரயிலோட பராமரிப்பு வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெற இருக்கு. முதலாக 18 பெட்டிகளை கொண்ட ரயிலானது பாம்பன் பாலத்தை கடந்து செல்ல உள்ளது. இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு முதல் வெற்றி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரெயினுமே போகாததில் வந்து ட்ரெயினை வந்து ரன் பண்ண போகிறாங்க வித்தவுட் பேசஞ்சர். ஸோ வித் பேசஞ்சரோட எப்போ ரன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதம மந்திரி அவர்கள் வந்து புதிய பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிப்பார். கிட்டத்தட்ட அது ஜனவரியில் நடக்காது, பிப்ரவரியில் வந்து பாம்பன் பாலமானது திறக்கப்பட்டுவிடும். ஆனால் கண்டிப்பாக வந்து பாம்பன் பாலம் வந்து பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டுவிடும். இதற்கான அறிவிப்பை யார் வழங்குவா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாம்பன் பாலத்தை வந்து ஆய்வு செஞ்சாங்க ரயில்வே அமைச்சகத்துக்கு கீழே வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு. இவங்களோட ஆய்வறிக்கை வந்து ரயில்வே அமைச்சகத்துக்கு அனுப்பப்படும். அவங்க வந்து சரி பார்த்ததுக்கப்புறம் ரயில்வே துறை அமைச்சரோ அல்லது இணையமைச்சரோ யாராவது வந்து நேரில் வந்து பார்வையிடுவாங்க. ஏன் வந்து அவங்க நேரில் பார்வையிடுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதுதான் வந்து ஆசியாவிலே முதல் செங்குத்தூக்கு பாலம். அதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 48 நாடுகளில் நம்ம நாட்டில் கட்டின பாலம் தான் முதல் பாலம். இது வந்து துருப்பிடிக்காத இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து இந்த பெயிண்டிங் இதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம பாம்பன் பாலத்துக்கு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் அந்த பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இதனால் வந்து இந்த மண்டபம் மதுரை அன்ரிசர்வ்டு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ், அதாவது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இயங்கிய ரயிலானது ரத்து செஞ்சுட்டாங்க. இந்த ரயில் வந்து அதாவது பயணிகள் ரயில் ராமேஸ்வரம் மதுரைக்கு காலையில் தினமும் புறப்பட்டு போகுது. அது வந்து ராமநாதபுரத்துலேருந்து போகுது. மண்டபத்திலேருந்து இது வாரத்துக்கு 2 முறை போனாலும் இந்த ரயில் வந்து மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஸோ இந்த டைமிங்கை பின்பு ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு பகல் நேர ரயில் இயக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்ட மக்களின் கோரிக்கையாக இருக்குது. ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், அப்புறம் திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த எல்லா மாவட்ட மக்களோட ஒரு கோரிக்கை. இந்த ரயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. இந்த ரயில் வந்து தனுஷ்கோடியிலிருந்து கிட்டத்தட்ட தனுஷ்கோடி ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வரும்போதே தனுஷ்கோடி கோயம்புத்தூர், அதே மாதிரி தனுஷ்கோடி கோயம்புத்தூர் இரவு நேர ரயில் 2 ரயில் இருந்துச்சு. கோயம்புத்தூருக்கு பகல் நேர ரயில், இரவு நேர ரயில். ஸோ அகலப்பாதை பணிகளுக்கான்று இந்த ரயிலானது நிறுத்தப்பட்டது. தற்போது வரை இந்த ரயில் வந்து மீண்டும் இயக்கப்படலை. இந்த நேரத்தை பின்பற்றி இந்த ரயில் இயக்கினாங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு போகிற ரயில் வந்து ராமேஸ்வரம் வரை நீட்டிச்சு இயக்குனா, தற்போது வரைக்கும் ராமேஸ்வரம் இன்டர்சிட்டி ரயில் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு ஒரு பகல் நேர ரயில் இயக்கணும் அப்படிங்கிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரின் கோரிக்கை. பாம்பன் பாலத்தின் 100ஆண்டு விழா கொண்டாடும் போது இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார். அந்த ரயிலுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயர் வைக்கணும்னு குறிப்பிட்டிருந்தார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ராமேஸ்வரம் மக்கள், அதாவது இந்த மக்களின் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலும் அதே போல் வந்து நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய ஒரு கோரிக்கையும் மக்களின் கோரிக்கையுமான கோயம்புத்தூர் மற்றும் சென்னை போன்ற பகல் நேர ரயில்கள் அறிவிப்பு வருமா அப்படின்னு. ஏன்னா வந்து புதிய பாலம் திறந்தவுடனே நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு புதிய ரயில் சேவைகளானது அறிமுகப்படுத்தப்படும். ஏன்னா வந்து ராமேஸ்வரத்துக்கு நிறைய கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்காங்க. அதுக்காண்டி இந்த பாலத்தில் வந்து ரயிலோட வேகமே கிட்டத்தட்ட 75 வரை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்துக்கணும் எந்த அளவு பீக்காக போகுதுன்னு. ஸோ இதோட ஒரு முன்னெடுப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே செயல்பட்டு இந்த மண்டபம் ரயில் நிலையம் வந்து ஒரு முனையமாக மாறுமா, அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2 ஆண்டுகளாக மண்டபம் ரயில் நிலையம் முனையமாக செயல்பட்டுச்சு. கிட்டத்தட்ட மண்டபம் ரயில் நிலையத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதெல்லாம் பார்த்தா தெரியும் மக்களே. அதே மாதிரி நம்ம பாம்பன் பாலத்தையும் நான் சொல்லிடுறேன். பாம்பன் பாலத்தோட நம்மளோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். அதே மாதிரி நம்மளோட இந்திய நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காண்டி காத்திருக்கு. இந்த ஒரு கோலாகல திறப்பு விழாவானது ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெறும். ஸோ கண்டிப்பாக அதோட தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது நம்மளோட சேனலில் வெளியிடுவோம். உங்களால் கலந்து கொள்ள முடிஞ்சால் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கா, நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.